என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அது ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. வேப்பலை இருந்தாலும் பேய் ஓட்டலாம். எதுவுமே மாந்திரிகெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஓகே. என்ன நசி மசியாக்கும் மசி நசியாக்கும் கேடதும் இப்ப வாங்க போமா பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. இதுல ரெண்டு தரப்பு ஆட்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பேய் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு, அதை நான் பார்த்துருக்கேன், அதை நான் விரட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட். இன்னொரு பக்கம் இந்த காலத்துல பேய் இல்லை, எந்த காலத்திலயுமே பேய் இல்லை, இதெல்லாம் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு பக்கம் பேய் ஓட்டுபவர்கள், பேயை நேரில் பார்த்தேங்கிறவங்க. இன்னொரு பக்கம் மனநல மருத்துவர்கள், சைக்காட்ரிஸ்ட், பேயெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த யார் இது? சித்தப்பு. நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. பேய் வந்துருச்சு, இங்க பேய் வரப்போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? துர்நாற்றம் அடிக்கும். துர்நாற்றம் அடிக்கும். கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்கு தான் சென்ட் அடிக்கறியா? அதாவது சாக்கடை, மலம், அந்த மாதிரியான கெட்ட வாடைகள் அடிக்கும். அந்த துர்நாற்றம் முதல்ல நான் ஃபீல் பண்ணுவேன். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அந்த தீய ஆவிகள் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா அதை நான் ஃபீல் பண்ணுவேன். சில வீடுகளில் அது அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. ஓ ஓகே. கேக்குறாருல சொல்லுங்கப்பா. சீக்கிரம் அள்ளி போடு, அள்ளி போடு. வேற ஒரு இடத்துல பேய் இருக்குன்னு நீங்க எப்படி, எந்த அறிகுறியை வச்சு கண்டுபிடிப்பீங்க? முதல்ல அந்த வீட்டுக்கு போறப்ப நமக்கு மயிர் கூச்சரியும் சார். மயிர் கூச்சரியும். ஓ ஓகே. டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? சிம்டம்ஸ், ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் அதான். அதை வச்சு நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம் சார். அதை நீங்க அந்த வீட்டுக்குள்ள போகல உங்களுக்கு மயிர் கூச்சல் கண்டிப்பா கூச்சரியும் சார். ஓகே. வெரி இன்ட்ரெஸ்ட். மனிதனை நம்ம பார்க்கும்போது அவங்க நார்மலாக இருப்பாங்க. ஆனால் அந்த பேய் ஓட்டுறவங்க, எஸ்பெஷலி எங்கள் மாதிரி ஆட்கள் வரும்பொழுது அவங்களுடைய ரியாக்ஷன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? சார் டைம் என்ன சார்? பேட் டைம். அது மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா. அதை தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. அண்ணா நீங்களா? அவங்களுடைய இயல்பு கம்ப்ளீட்டாக மாறி போகும். அது ஒரு செகண்டுக்கு முன்னே அவங்க நார்மலாக இருப்பாங்க. ஆனால் நான் அவங்கள நேரடியாக பார்க்கும்பொழுது என்னுடைய கண்ணோட பார்க்க முடியாது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அவர்களுடைய பேச்சு தன்மைகள் எல்லாம் மாறி போகும். நான் ஃபோனில் கூட பேயில ஓட்டுவேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்போ நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நான் பேய் ஓட்டுறதுக்கு வேண்டிய செயல்பாடு ஆரம்பிக்கும் பொழுது அவங்க உடனடியாக அவங்க கத்த ஆரம்பிப்பாங்க. ஒரு யானைய வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறத நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்தம் கொதிக்குதே, முடியல, என்னால முடியல. அவர்களுடைய செயல்பாடு அவங்களுடைய சுய நினைவுக்கு வந்த பிறகு ஒன்றுமே தெரியாது. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. காற்று வேகமாக சுழல் காற்று மாதிரி வருதுங்க. அப்படியே மேக படிஞ்ச உருவம் மாதிரி தோட்டம் வரும். திம்மு திம்முன்னு சத்தம் கேட்கும், ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா கதவு ஜன்னல் எல்லாம் படப்படப்படன்னு அடிச்சுக்கிடுங்க. வேகமாக சாத்திடுது அந்த காற்று. நாயூன்னு ஊழ விடுமே, அதை விட்டீங்க. நாய்க்கு தான் முதல்ல தெரியும். இந்த சீன் சொல்றது எல்லாமே படத்துல வர்ற சீன் ஆச்சு. இல்லைங்க, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. பேய்ன்றது இறந்து போன ஒரு பெண்மணி தான் பேய். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சப்த கன்னிகள்ல 7 கன்னிமார்கள்ல வராகன் என்றது யட்சினி. இந்த யட்சினியை யார் வசியம் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு 100% அது தெரியும். இந்த புசு விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அவங்களோட பாதங்கள் அந்த வீட்டில் பட்ட உடனே அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஆத்மாக்கள் உடல், சீண்டி இருக்கிற அந்த ஆத்மாக்கள் உடல் ஆட ஆரம்பிக்கும். என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. இது சத்தியம். பேய் இருப்பதற்கான அறிகுறி என்ன? மாந்திரிய கலையை பழகினவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அவங்க கிளம்பும் போதே அங்கே இருக்கிற பேய் என்ன இருக்குது, அது ஆண் பேயா பெண் பேயா, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா, அது துர்சக்தியா நல்ல சக்தியா அப்படிங்கிறது விவரமாக தெரிஞ்சுட்டு தான் அங்கே போவாங்க. போடா போடா போய் வேலை வெட்டிந்தா பாருங்கடா. அதாவது இங்கிருந்தே உங்களுக்கு தெரியும். ஆமாம். இங்க எங்கேயாவது பேய் இருக்கா? இங்கே வந்து இத்தனை பேர் வந்து தெய்வங்களை கும்பிடுற ஒரு சக்தி இருக்கிறனால பேய்கள் நெருங்க முடியாது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம்.
நீ என்ன வேணாலும் பேசலாம். கண்ணாலேயே பார்க்க முடியும் சார். கண்ணாலே பார்க்கலாம். நான் இப்போதைக்கு இந்த இடத்துல 1125 ஆவிகள் இருக்கிறது எனக்கு தெரியுது. நான் பார்த்துக்கிட்டு இருக்க மனிதர்கள் மாதிரி அந்த அலையான வடிவங்கள் உங்களுக்கு பின்னாடியே இருக்கு, ஒவ்வொரு மனிதர்களுக்கு பின்னாடியே இருக்கு. இங்கே உங்களுக்கு பின்னாலே இருக்கா? அந்த அந்த ரெட் கலர் பனியன் போட்டிருக்காரு இல்லையா, அவருக்கு பின்னாடி ஒரு 2 ஆவிகள் அவர் உடம்புல போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஏன்னா ஆரிச்சு வச்சா இருக்குன்னு நீங்கள்ல. ஆமாங்க, அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு 50 ஆவிகள் குழுவா இருக்காங்க. ஆவி குழு. எந்த பக்கம்? அதோ அதோ அந்த நீங்க காட்டுங்க போய், ஏன்னா அப்பதான் கேமரால ஃபாலோ. இல்ல போயே காட்டுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. எல்லாத்துக்கும் ரெடியா இருங்கடா. என் தலைக்கு மேல. எங்க அங்கயா? ஆமா. சாவு சாவும்ல செத்த பேர நீ நாம இருந்தா ஒழுங்கு. ஓ, உங்க தலைக்கு மேல இருக்கு. எவ்வளவு பேர் இருக்காங்க? 50. ஓ இல்ல, என்னால ஒண்ணு காமிக்க முடியும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆனா நான் காமிச்சிட்டே இருந்தா என்ன சுத்தி நீங்க வந்துகிட்ட வேண்டியதான், வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இல்ல அவ்வளவு வந்து போயிட்டு இருக்கு. ஆமாங்க, அவங்க எல்லா இடத்துலயும் ஆவிகள் காற்றை போல நீக்கமர நிறைந்திருக்காங்க. ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ஆனா அதை பார்க்குற சக்தி உள்ளவங்களுக்கு அது தெரியுது. மீடியம் பயிற்சின்னு சொல்லுவாங்க, ஆவிகளோட பேசுகிற கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதை முழுமையாக கற்ற ஒருவரால் அந்த ஆவிகளை கண்ணாலேயே பார்க்க முடியும். மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இது உண்மை இல்லை ஐயா. அவர் சொல்றாருன்னா எந்த ஞானத்துல சொல்றாரு, எந்த இதுல சொல்றாருன்றது எங்களுக்கு அர்த்தமே ஆகல. இந்த வந்துட்டாயா இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னே எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். இதை எல்லாரையும் அசிங்கம் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது எங்களை அசிங்கம் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு ஆத்மா ஒரு உடலை ஒட்டி இருக்குன்னா அந்த ஆத்மாவை வெளியேற்றி நான் பேச வைக்கிறேன். அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? இது சத்தியம். ஆனால் இங்கதான் இருக்கு, இதோ பர்த்துன்னு இருக்கு, இதோ போயின் இருக்கு, இதெல்லாம் நிஜம் இல்லை ஐயா. பக்கத்துல ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்க. அப்புறம் எப்படி நீங்க சொல்றீங்க 1150 பேய் இருக்குன்னு? இல்ல, நான் பார்க்கறத நான் கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதை நான் சொல்றேங்க. ஓகே, இப்போ இந்த என்னடி இது? NCR